ஹலோ மோட்டார்சைக்கிள் லவர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யமஹாவோட RX100 லான்ச் இந்தியாவில் வந்து யமஹா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ RX100 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 நியூ வேரியண்ட்டில் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸ்போக் வீல்ஸ் அண்ட் அலாய் வீல்ஸ் வேரியண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியண்ட்டில் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. 98,000 மினிமம், அதாவது பேஸ் வேரியண்ட்டும் 1,07,500 ஹையர் வேரியண்ட், அதாவது அலாய் வீல்ஸ் வேரியண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சேல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய RX100 ரீலான்ச்சிங் பார்த்தீங்கன்னா இன்னும் 1 or 2 monthsல கூட இந்தியாவில் லான்ச் பண்ணதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், ஃபர்தராக இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யமஹாவோட RX100 பிடிக்குமா இல்லாட்டி R15 பிடிக்குமாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யமஹாவை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது இந்தியன் மோட்டார்சைக்கிள் மார்க்கெட்டில் லெஜெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதே சமயம் நிறைய ஃபேன் பேஸும் இருக்கக்கூடிய பைக், இன்னைக்குமே வந்து அதோட வேல்யூ குறையாம இருக்கக்கூடிய பைக்னா 2 ஸ்ட்ரோக் இன்ஜினோட கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய RX100 அப்படின்னு சொல்லலாம். இந்த RX100 பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸா இருக்கிறதுக்கு மெயினான ரீசன் எனக்கு தெரிஞ்சு அந்த பைக்கோட ஆக்சலரேஷன் ஸ்பீட். RX அப்படின்னா மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா ரேசிங் எக்ஸ் கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேசிங் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த டைம்ல 1982 ஜாப்பனீஸ் வெர்ஷன்லயே பாத்தீங்கன்னா கொடுத்திருந்தாங்க. ஸோ இது வந்து ரேசிங் எக்ஸ் கிராஸ் அப்படின்னும் போது இந்தியன் வேரியண்ட்ல உங்களுக்கு ரொம்பவே நல்ல லைட் வெயிட்டான பாடி ஒர்க்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. நல்ல ஆக்சலரேஷன் ஸ்பீட் வந்து இருந்தது. பாடி ஒர்க் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக கொடுத்திருந்தாங்க. கம்ஃபர்டபுளான ரைடிங் வந்து இருந்துச்சு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா சவுண்டும் வந்து காதை கிழிக்கிற மாதிரி, என்னடா பைக் இது அப்படின்னு ஹெட் டர்ன் பண்ணி பார்க்குற அளவுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த பைக் திரும்பவும் இந்தியாவில் வந்து ரீலான்ச்சிங் பண்ண போகிறாங்க. இன்னும் 1 or 2 monthsல இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறோன்றதை சொல்லியிருக்காங்க. இப்போ ஏன் திடீர்னு RX100 ரீலான்ச்சிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீவே இப்போ ரீசெண்டாக SR125 அப்படிங்கிற ஒரு நியூ மாடல் ஒரு பைக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு ரெட்ரோ ரோட்ஸ்டர் மாதிரி. அந்த பைக்கை பார்க்கறதுக்கு முழுக்க RX100ஓட ஒரு ரிப்ளிகா மாதிரி தான் இருக்கு. ஸோ நீங்கள் வேணும்னா இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்க, கீவேவோட 125cc அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்தியன் மோட்டார்சைக்கிள் மார்க்கெட் RX100 எந்த அளவுக்கு ஃபேமஸா இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அதனால அந்த இடத்தை பிடிக்கிறதுக்கோ இல்லாட்டி வந்து அந்த மாதிரியான ஃபேன்ஸை வந்து பிடிக்கிறதுக்காக கீவே SR125 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் யமஹா இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் திரும்பவும் இந்தியாவில் RX100 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லெஜெண்ட் விண்டேஜ் மோட்டார் சைக்கிளை இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறோம் கன்ஃபார்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ் இன்ஜின் தான் கொடுக்க போகிறாங்க. 100cc வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட ஹெட்லாம்ப் அப்படின்னு பார்க்கும்போது சர்க்குலரான ஹாலோஜன் ஹெட்லாம்ப் தான் கொடுக்க போகிறாங்க. அண்ட் இந்த பைக்கோட டெயில் லேம்ப் ஸ்கொயர் ஷேப்பில் நமக்கு ஹாலோஜன் டெயில் லேம்ப் தான் வரப்போகுது. இண்டிகேட்டர்ஸும் ஹாலோஜனில் தான் வரப்போகுது. மெயினான விஷயம் என்னென்னா பாடி ஒர்க்ஸ். ஸோ இந்த RX100 ரீலான்ச்சிங்கில் பெஸ்ட்டான விஷயமா இருக்க போகிறது பாடி ஒர்க்ஸாக தான் இருக்கும். ஸோ அந்த பழைய டிசைன், அந்த விண்டேஜ் டிசைன் இருக்கணும்னா டெஃபினட்டாக அந்த ஃப்ளாட்டான சீட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட ஹேண்டில் பார்ஸாக இருக்கட்டும், அதோட சர்க்குலரான ஹெட்லாம்ப், இந்த மாதிரி சர்க்குலரான இண்டிகேட்டர்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருந்தால் மட்டும்தான் ஒரு பெஸ்ட்டான ஒரு பைக்காக இருக்கும். 10 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுக்க போகிறாங்க. நல்ல ஃப்ளாட்டான சீட், நல்ல கம்ஃபர்டபுளான சீட்டிங், அதுக்கப்புறம் கிராப் ரேல்ஸ் வந்து யூ ஷேப்டு கிராப் ரேல்ஸ் வந்து இருக்க போகுது. ஸ்போக் வீல்ஸ் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 98,500 சம்திங் வந்து ப்ரைஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்போக் வீல்ஸ் வேரியண்ட்டில் சிங்கிள் டிஸ்க் பிரேக் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி டிஸ்க் பிரேக்கே இல்லாமல் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். பட் உங்களுக்கு ஹையர் வேரியண்ட்டான டியூவல், அதாவது பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸ் இருக்கக்கூடிய வேரியண்ட்ல சிங்கிள் டிஸ்க் சிங்கிள் சேனல் ABS வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பைக்குக்கு இவ்வளோ ப்ரைஸ் ஒர்த்தா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. RX100 யமஹாவை புது இன்ஜினில் புது டெக்னாலஜியில் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக RX100 நம்ம வந்து வாங்க முடியும். ஏன்னா ஆனாலுமே எனக்கு தெரிஞ்ச 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் பழைய R15க்கு ஈக்குவலாக இப்போ வரப்போகிற RX100 பர்ஃபார்ம் பண்ணாது. ஏன்னா இது வந்து ஒரு 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ் ஃபியூல் இன்ஜெக்ஷன் BS6 எமிஷன் நார்ம்ஸ் படி இருக்கு. சவுண்டு இருக்கவே இருக்காது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அதோட பவர் பர்ஃபார்மன்ஸ், அந்த ஆக்சலரேஷன் ஸ்பீடெலாம் கிடைக்காது. அண்ட் அந்த கம்ஃபர்டபுள் கிடைக்கும், அந்த ஃபீலிங் கிடைக்கும். பட் மற்றபடி ஐகானிக்காக சொல்லக்கூடிய அந்த ஒரு சவுண்டோ இல்லாட்டி வந்து அந்த ஆக்சலரேஷன் ஸ்பீடோ இந்த பைக்கில் கிடையாதுங்க. ஸோ இது எல்லாமே வந்து அப்கமிங்கில் வரப்போகிற RX100 ரீலான்ச்சிங்கில் நம்ம வந்து பார்க்கலாம். கன்ஃபார்மாக இந்த கான்ஃபிகரேஷன் தான் கொடுக்குறாங்களா, இந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சிலலாம் வரப்போகுதா அப்படிங்கிறத நம்ம சேனலை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஒரு அப்டேட்டை கூட மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் பண்ணணும், இந்த பைக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லை நம்ம சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட்லேயே போய் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில்